So, hello students. Audio, video எல்லாமே clear-ஆ இருக்காப்பா? Okay. So, audio and video எல்லாமே clear? Okay. Hi Imran, Ananthi, SK Smarts, Vijayalakshmi. Okay. முந்தா நேத்து எத்தனை பேர் லைவ் அட்டெண்ட் பண்ணீங்க? முந்தா நேத்து மண்டே லைவ் எத்தனை பேர் வந்தீங்க? ஸோ மண்டே வந்து நம்ம ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸோட 2 மார்க்ஸ் ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ லைவ் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைவ் நான் அட்டெண்ட் பண்ணல மேம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து சேனல்குள்ளே போய் லைவ் வீடியோஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைவ் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் அதை ஒரு ஒன் ஹார் நினைக்கிறேன். 1 ஹாரில் நம்ம ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸோட எல்லா 2 மார்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஓகே, இன்றைக்கி சேம் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கி நம்ம அடுத்த லாஸ்ட் 2 லெசன்ஸ் ஓடுது, 5 and 6 ஓடுது பார்க்கலாம். ஓகேவா? என்ன கஷ்டமாக இருக்குது விஜயலக்ஷ்மி? என்ன கஷ்டமாக இருந்துச்சுப்பா? எஸ், எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தான் இருந்துச்சு. 2 மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 லெசனும் பார்க்கலாம். ஓகே ஷண்மதி, ஓகேவா? ஓகே, டெய்லியும் லைவ் வந்தால் தான் எனக்கு பேர் ஞாபகம் இருக்கும். நீங்கள் எப்போவா தானே லைவ், ஒரு சில பேர் வந்து எப்போவா தான் லைவ் வரீங்க. ஸோ அதனால் எனக்கு நேம் ஞாபகம் இல்லை. மேக்ஸிமம் எல்லா லைவும் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், சரியா? ஏன்னா லைவ் வந்து நம்ம ரொம்ப நேரம் இல்லை, 4 hours 3 hours எடுக்கலாம். 1 ஹாரில் ரொம்ப ஷார்ட்டாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம், சரியா? ஸோ அதனால எல்லா லைவும் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஓகே 11th கிளாஸ் இப்போதைக்கு இல்லைப்பா, ஓகேவா? எஸ், இன்றைக்கி ஃபிசிக்ஸ் மட்டும்தான். 11th கிளாஸ் இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்குன்னா இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இருக்கும். ஓகேவா கோபிமுத்து? எஸ், ஓகே. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஸ்கூல் எப்படி போச்சு எல்லாத்துக்கும்? ஸ்கூல் வந்து மிட்டம் எல்லாம் முடிஞ்சா இல்லை மிட்டம் போயிட்டுருக்கா? ஒரு சிலருக்கு மிட்டம் முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஹாய் ஜெகன். ஸோ எப்படி பண்ணிங்க மிட்டம் எக்ஸாம்ஸ் எல்லாம்? நெக்ஸ்ட்டு வந்து ஹாஃப் இயர்லி டைம் டேபிள் வேறு வந்துருச்சு. எத்தனை பேர் பயந்துட்டுருக்கீங்க? ஐயோ ஹாஃப் இப்போ தான் மிட்டம் முடிச்சு கொஞ்சம் நிம்மதியாக முடிச்சு விடலான்னு நினச்சா அதுக்குள்ளே ஹாஃப் இயர்லி வந்துருச்சே அப்படின்னு. அபிநயா போர்ஷன்ஸ் முடிக்கல அப்படின்னாலும் நம்மளுக்கு ஹாஃப் இயர்லிக்கு ஃபுல் போர்ஷன்ஸ் தான், சரியா? பவுச்சா ஷண்மதி, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பவுச்செல்லாம் யாரை எடுத்தால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சரி, ஓகே, இன்னொன்று வாங்கிக்கோங்க, ஓகேவா? வீட்டில் சொல்லி வந்து என்னென்னலாம் லூஸ் பண்ணிங்களோ அதெல்லாம் திருப்பி வாங்கிக்கலாம், சரியா? ஸோ வீட்டில் நல்ல மார்க் எடுத்திங்கன்னா பவுச்சில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஓகே ஷண்மதி, ஓகே. ஸோ வேறு என்னப்பா டவுட்? வேறு எதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சும்? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு 5th சாப்டர், சரியா? 5th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். acoustics, ஓகேவா? நீங்கள் வந்து உங்கள் மேம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்ப்போம், யாராச்சும் வச்சுருப்பாங்க, ஓகேவா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு உங்ககிட்ட விளாட்றதுக்காக எடுத்து வச்சுருக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஆன்சர் acoustics. இப்போ ரீசெண்டாக படிச்சிங்களா? அதுதான். ஃபஸ்ட்டு லாங்கிடியூடினல் வேவ்னா என்னன்னு கேட்குறாங்க. நம்ம பேசுகிறோம் இல்லையா, நான் பேசுகிறேன் இல்லையா, சவுண்ட் வேவ் வந்து ஒரு லாங்கிடியூடினல் வேவ். ஏன் அப்படின்னா நான் பேசுகிறேன், ஓகே? ஸோ இதுதான் நான் பேசுகிறேன் அப்படின்னா, சரியா? ஏன் மவுத்தில் இருந்து வரக்கூடிய அந்த வேவ் எப்படி நகரும், ப்ரோபகேட் ஆகும் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் பார்ட்டிகல்ஸ் நகரும். ஸோ இவங்களோட இந்த வேவ் இப்படி நகருது இல்லையா, இவங்களோட வைப்ரேஷன் எப்படி இருக்குது? அலாங் த டைரக்ஷன் ஆஃப் வேவ். ஸோ இப்படி இருக்கிறனால when the particles vibrate along the direction of wave motion நம்ம சொன்னோன்னா then it is called as longitudinal wave. longitudinal waveக்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சவுண்ட் வேவ்ஸ். ஓகே,
ஸோ லாங்கிடியூட்னல் வேவ்னா என்ன? வைப்ரேஷன் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் வேவ் மோஷன். வேவ் எப்படி நகருதோ பார்ட்டிகல்ஸும் அதே டைரக்ஷனில் நகரும். ஓகே அபிநயா, நீங்கள் பயமே பட வேணாம். நீங்கள் வந்து நேற்று நான் சொல்லிக் கொடுத்த அந்த 2 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க, இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குற 2 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபிசிக்ஸில் இருக்கிற எல்லா 2 மார்க்ஸும் முடிச்சிருப்போம். அப்போ என்னால் வந்து 2 மார்க்கை சேர்த்து கேட்டால் 4 மார்க்ஸும் அட்டென்ட் பண்ணலாம், 7 மார்க்ஸும் அட்டென்ட் பண்ணலாம். க்ரியேட்டிவாக 1 மார்க் கேட்டாலும் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்படி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும். சரியா? அடுத்தது, வாட் இஸ் ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி? ஓகேவா? ஆடிபிள் ரேஞ்ச் அதாவது எனக்கு கேட்கக்கூடிய ரேஞ்ச் தான் ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. சவுண்டோட ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா 20 to 20,000 ஹெர்ட்ஸ். சரியா? இது இப்படியும் சொல்லலாம், 20 to 20 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டு தான். ஏன்னா கிலோனா என்ன? 1000. ஸோ இப்படியும் எழுதலாம். ஓகேவா? இட்ஸ் ஓகே சண்மதி, நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து தாத்தா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு கிடச்சிரும், டோன்ட் வரி. அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது, வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் நீடட் ஃபார் அன் எக்கோ? எக்கோனா என்ன? எக்கோனா நான் எங்கேயா நின்று கற்றுனேன் அப்படின்னா, மவுண்டெயின்ஸ்லலாம் நின்று கற்றுனேன் அப்படின்னா திருப்பி என்னோடய சவுண்டு எனக்கே கேட்கும் இல்லையா? அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எக்கோன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எக்கோனா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எக்கோனா என்னப்பா? எக்கோ அப்படின்றது ஓகே, நான் ஒரு இடத்துல இருந்து கற்றுனேன் அப்படின்னா அது எனக்கு திருப்பி கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் யாருமே இல்லை, தனி வீடாக இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம பேசும்போது எந்த பொருளும் இல்லை அப்படின்னா அங்கே நம்ம பேசும்போது ஒரு சவுண்ட் கேட்கும் இல்லையா? அது எல்லாமே எக்கோ. ஸோ எக்கோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் எனக்கு எக்கோ மினிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் இங்கே நிற்கிறேன். ஓகேவா? புரியலப்பா ஷண்மதி. ஓகே, ஸோ இங்கேருந்து மினிமம் 17.2 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்து நான் கற்றுனேன்னா மட்டும்தான் எக்கோ கேட்கும். ஓகே, ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் எக்கோ டு ஹேப்பன் இஸ் 17.2. இது 1 மார்க்கில் கூட க்ரியேட்டிவில் கேட்பாங்க. ஸோ 17.2. சரியா? ஓகே ஷண்மதி, சம்டைம்ஸ் வந்து எல்லாமே நம்ம கூடயே இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? உங்களுக்கு பவுச் போயிடுச்சு, பவுச் கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் கூல் ஆகுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. ஓகே, ஸோ அடுத்தது, வாட் வில் பி த ஃப்ரீக்வன்சி சவுண்ட் ஹேவிங் 0.20 மீட்டர் ஆஸ் இட்ஸ் வேவ் லென்த்? வேவ் லென்த்னா என்ன? லாம்டா. லாம்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.20 மீட்டர்ஸ். சரியா? வென் இட் ட்ராவல்ஸ் வித் a ஸ்பீட் ஆஃப் 331 மீட்டர் பர் செகண்ட். ஸ்பீடுனா என்ன? வி வந்து 331 மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? நம்மளை வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்னோட ஃபார்முலா என்ன? n is equal to v by lambda. அப்போ v என்னதுப்பா? 331 டிவைடட் பை லாம்டா என்ன? 0.20. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1655 ஹெர்ட்ஸ் கிடைக்கும். இதுதான் கரெக்டான ஆன்சர். சரியா? கிளியர்? ஸோ கிளியரா? ஓகே, ஸோ அடுத்தது போகலாமா? ஈஸி இந்த கொஷின் எல்லாமே. ஓகே, ஸோ அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து, நேம் த 3 animals which can hear ultrasonic vibration. அல்ட்ராசானிக் வைப்ரேஷனை கேட்கக்கூடிய அனிமல்ஸ் என்னென்ன அப்படின்னா டாக்ஸு, பேட்ஸு, மஸ்கிட்டோஸ், இவங்க எல்லாருக்குமே அல்ட்ராசானிக் வைப்ரேஷன்ஸ் கேட்கும். ஓகே, கிளியர்? ஓகேவாப்பா? ஸோ அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் கேட்கக்கூடிய அனிமல்ஸ் என்னது? டாக்ஸ், பேட்ஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ். ஓகே ஓகே, ஸோ அடுத்தது போகலாமா? எல்லோரும் கவனிச்சிட்ருக்கீங்களா? மேனக்கா கிளியர்? இது ஒன்றும் இல்லைப்பா, நம்மளுக்கு லாம்டா கொடுத்துட்டாங்க, வி வேல்யூ கொடுத்துட்டாங்க, என் கேட்குறாங்க. என்னோட ஃபார்முலா என்ன? வி பை லாம்டா. அப்போ 331 டிவைடட் பை 0.20. ஓகே, ஹாய் மதுஸ்ரீ, ஹாய் கோகிலா, ஹாய் அபிநயா. புரிஞ்சுச்சா? ஓகே, கிளியர்? எஸ். ஸோ அடுத்தது, நேம் 3 animals இது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் ப்ரீஃப்லி கொஷின்ஸ். சரியா? இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். Why does sound travel faster on a rainy day than on a dry day?
ரெய்னி டேனா என்ன, ட்ரை டேனா என்ன? ரெய்னி டே அப்படின்றது மழை வந்துட்டு ஒரு மாதிரி வந்து சதன்னு எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லையா, அந்த மழை வந்த டைம். அப்போ வந்து உங்கள் மொட்டை மாடியிலேருந்து நீங்கள் கத்துறீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து டபுள் மடங்கு கேட்டும். பட் இதே நீங்கள் ஒரு சன்னி டே இல்லைனா ஒரு மத்தியான டைமில், மழை வரல மத்தியான டைமில் கத்துனீங்க அப்படின்னா சவுண்ட் அவ்வளோ கேட்காது. எதனால் அப்படின்னா, ஓகேவா, எனக்கு மழை வரும்போது தண்ணி, அதாவது அந்த ஹேரில் அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், ஓகே, ஈரப்பதம் வந்து அதுதான் சொல்கிறேன், ஓகேவா அபிநயா, என்ன ஆகுனா மழை வரும்போது அந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஈரப்பதமை ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம், சரியா. இப்போது மழைக்காலில் என்ன ஆகுனா ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சவுண்டோட ஸ்பீடும் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்விம்மிங் பூலில் போய் உள்ளே உட்காந்துட்டு கற்றுனீங்கனாலும் நல்லா கேட்கும். ஏன்னா அங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்குது. தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியோட, அதாவது நம்ம சவுண்டோட ஸ்பீட் தண்ணியில் வேகமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு ரைனி டேஸில் ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறனால எனக்கு ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ஸோ டியூரிங் ரைனி டேஸ் ஹியூமிடிட்டி இஸ் மோர் இன் அட்மாஸ்ஃபியர். Okay, the speed of sound generally increases with the humidity and speed of sound in water is more than the speed of sound in air. அப்போ இதனால தான் சவுண்ட் வந்து எனக்கு ரைனி டேஸில் ரொம்ப ஃபாஸ்டடாக சவுண்டாக ட்ராவல் ஆகுது. சவுண்ட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் ஆன் அண்ட் ரைனி டே. புரிஞ்சிச்சா? என்னோட 12th லைவ் வந்து சாட்டர்டே இருக்கும்பா, ஆர் மண்டே இருக்கும், சரியா? கிளியர்? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிக்க உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகணும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு, சரியா? அடுத்த கொஸ்டின், why does empty vessel produces more sound than an filled vessel? filled one நம்மளுக்கே தெரியும். ஒரு நார்மலாக நம்ம வீட்டில் அண்டாலாம் வச்சுருந்தா சின்ன வயசில் நம்ம உள்ளே உட்காந்துட்டு போய் கத்துவோம். அப்போது அந்த அண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? அப்போது அந்த மாதிரி ஏன் வந்து சவுண்ட் அப்படி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, intensity of sound is directly proportional to the square of amplitude of its vibration. intensity, நான் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக கத்துறேனோ, சவுண்டாக கத்துறேனோ, அந்த அளவுக்கு எனக்கு என்னோட சவுண்டோட வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வைப்ரேஷன், அதாவது இந்த வைப்ரேஷனோட ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தியாக இருக்கிறனால எனக்கு லிக்விட் மாலிக்யூல்ஸில் விட எனக்கு எம்டி வெசலில் வந்து ஜாஸ்தியாக சவுண்டு கேட்குது. ஓகே, ஹாய் மதன். Since the amplitude of vibration of air molecules is greater than the liquid molecules, the empty vessel produces a louder sound than a filled vessel. புரிஞ்சுச்சா? Clear? இது படிக்க உங்களுக்கு ஒரு 5 minutes, இந்த கொஸ்டின் படிக்க ஒரு 5 minutes. கிளியராப்பா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஹாய் நிஷோக். சூப்பர் சாம், வந்துருந்துச்சா? பார்த்துட்டு போனீங்களா? ஓகே, வெரி குட். ஸோ அடுத்தது போகலாமா? அடுத்தது, எக்ஸ்பிளைன் why the ceilings of a concert hall are curved. ஸோ ஒரு கல்யாண மண்டபம் இல்லைன்னா நம்ம வீட்டில் நம்மளோட ஸ்கூல்லேயே ஹால்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஹால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கர்வாக இருக்கும் இல்லையா? இப்படி ஒரு மாதிரி கர்வ்டாக இருக்கும். நிறையா ரூம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி கர்வ்டாக இருக்கும் கான்சர்ட் ஹாலெல்லாம். ஏன் அந்த மாதிரி கர்வ்டாக இருக்குது? ஏன் அந்த மாதிரி கான்சர்ட் ஹாலெல்லாம் கர்வ்டாக இருக்குது அப்படின்னா, இப்போ சப்போஸ் இதுதான் கான்சர்ட் ஹால், நான் இங்கே ஒரு ஆள் இங்கே நின்று பேசுகிறாங்க அப்படின்னா, சரியா, இவங்க பேசுகிறது வந்து இப்படி, இது பேரபோலிக் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். இந்த கான்சர்ட் ஹாலோட இந்த சர்ஃபேஸ் வந்து பேரபோலிக் சர்ஃபேஸ். இதில் போய் இந்த சவுண்டு பட்டு இப்படி மல்டிபிள் டைம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி உட்காந்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு அந்த சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக கேட்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் they are made curved so that multiple reflections of sound waves takes place. ஓகே, இப்போ இந்த parabolic surface எதுக்காக? அந்த சவுண்டு எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அது ஃபோக்கஸ் ஆகும். அப்போ சவுண்டு லவுடராகவும் கிளியராகவும் இருக்கும். ஸோ the parabolic surface are used to focus the sound at a particular point, hence the sound will heard greater. புரிஞ்சுச்சா? ஏதா டவுட் இருக்கா இதில்? எஸ், சயின்ஸ் எக்ஸாம் 45. வெரி குட். ஹாய் நதியா. ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான் உங்களுக்கு வரும். ஸ்டடி பிளானுக்கு அப்புறம் தான் ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வரும், சரியா? எஸ் சொல்லுங்கள் அபிநயா, என்ன டவுட்ப்பா? என்ன டவுட்ப்பா?
clear? வேற என்ன டவுட்? அபிநயா, அப்போ நீங்கள் 10th சயின்ஸ் 100 லேர்னிங் கைடு வாங்கிக்கலாம். ஓகேவா? 100 லேர்னிங் கைடு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஓகேவா? அண்ட் இங்கிலீஷ்க்கும் இருக்குது, நீங்கள் இங்கிலீஷ்க்கும் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? மென்ஷன் 2 cases in which there is no Doppler effect in sound. ஃபஸ்ட்டு Doppler எஃபெக்ட்னா என்ன, யாராச்சும் சொல்ல முடியுமா? Doppler எஃபெக்ட் இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் Doppler எஃபெக்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இங்கே நின்றுட்டுருக்கீங்க, ஒரு ரோடோட சென்டரில் நின்றுட்டுருக்கீங்க. சரியா? ஸோ ரோடோட சென்டரில் நின்றுட்டுருக்கீங்க, உங்களை க்ராஸ் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுப்பா. சரியா? ஸோ ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. இங்கே போகும்போது உங்களுக்கு ஆம்புலன்ஸோட சவுண்ட் எப்படி கேட்கும்? ரொம்ப லார்ஜாக கேட்குமா? கீ 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 அப்படி ரொம்ப லார்ஜாக கேட்கும். இப்போ இந்த ஆம்புலன்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்படியே நகர்ந்து இங்கே போயிடுச்சு. இங்கே போனோடனே சவுண்டு என்ன ஆகும்? அந்த சவுண்டு வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக ஆகும், அதோட இன்டென்சிட்டி கம்மியாகிடும். இந்த மாதிரி எனக்கு சவுண்டோட ஃப்ரீக்குவென்சியில் வேரியேஷன் இருக்குது. அதாவது இந்த ஆம்புலன்ஸ் என் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு சவுண்டும், இந்த ஆம்புலன்ஸ் என்னை தாண்டி போகும்போதும் ஒரு சவுண்டு கேட்குது. கரெக்டாக? கொஞ்சம் சவுண்டோட ஃப்ரீக்குவென்சி கம்மியாகுது. இந்த மாதிரி இஃப் தேர் இஸ் அ சேஞ்ச் இன் ஃப்ரீக்குவென்சியில் சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அதை Doppler எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லும். இப்போது எந்த மாதிரி கேசஸில் Doppler எஃபெக்டை என்னால் அப்சர்வ் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. சரியா? அதுதான் கொஸ்டின். எஸ் சொல்லுங்கள் லக்ஷ்மி. நிறையா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து இன்னும் 1 வீக்கில் அப்லோட் ஆகிடும்ப்பா. ஓகேவா? பப்ளிக்கில் ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்க? இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 சாப்டர் இருக்குது. 3rd சாப்டர் ப்ராப்ளம்ஸ் அவ்வளோ கேட்க மாட்டாங்க, அதை தாண்டி எந்த சாப்டரில் இருந்து வேணாலும் கேட்கலாம். பட் எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான், அவங்களா க்ரியேட் பண்ணி எதுவும் கேட்க மாட்டாங்க. எஸ் லக்ஷ்மி சொல்லுங்கள், என்ன டவுட்ப்பா? எஸ் புரிஞ்சுச்சா? எஸ் ஓகே. ஹாய் ஜனனி, குட் ஈவினிங். ஓகே பூர்ணா, நாளைக்கு வந்து நீங்கள் மேக்ஸ் எக்ஸாமா? மேக்ஸ்க்கு 7, 8, 9 ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் இல்லையா, குரூப்பில் போட்டிருந்தோம் இல்லையா, அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ் பானு, இப்போ தான் வந்து மேக்ஸ் மேம் லைவில் உங்களை பார்த்தேன், உடனே இங்கே வந்துட்டிங்களா? எஸ் பேர் சொன்னால் சப்ஸ்கிரைப். இது என்னப்பா இது கூத்தா இருக்குது? நீங்கள் படிக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? ஸோ வேறு ஹாய் வானஸ்ரீ. ஏன் செல்வம், ஏன் எங்கே மார்க் கம்மியாச்சு சொல்லுங்கள் சண்மதி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவே இன்னும் முடிக்கல. எப்போ எனக்கு இந்த மாதிரி சவுண்ட் வேரியேஷன் எனக்கு கேட்காது அப்படின்னா when the source and listener are at rest. இந்த கேஸில் ஆம்புலன்ஸ் நான் வந்து லிசனர், ஏன்னா ஆம்புலன்ஸோட சவுண்டை நான் கேட்குறேன். ஆம்புலன்ஸ் தான் எனக்கு வந்து என்னது சோர்ஸ், ஏன்னா ஆம்புலன்ஸ் தான் சவுண்டு மேக் பண்ணுது. ஸோ எனக்கு எப்போ வந்து ஆம்புலன்ஸும் அதாவது அந்த சோர்ஸும் லிசனரும் ஒரே இடத்துல இருக்காங்களோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு Doppler எஃபெக்ட் தெரியாது. வென் சோர்ஸும் லிசனரும் ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆனாங்கனாலும் என்னால் கேட்க முடியாது. சோர்ஸும் லிசனரும் இப்படி வெர்டிக்கலாக மூவ் ஆனாங்கனாலும் என்னால் கேட்க முடியாது. ஓகே, வெர்டிக்கலாக பெர்பெண்டிகுலராக மூவ் ஆனாலும் என்னால் கேட்க முடியாது. ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸில் எனக்கு வந்து Doppler எஃபெக்ட் கேட்காது. ஸோ when source and listener are at rest, when source and listener move in a direction such a way that the distance between them remains constant, when source and listener are mutually perpendicular directions. புரிஞ்சுச்சா? கிளியர்? இதில் எதாவது டவுட் இருக்காப்பா?
எஸ் கிளியரா? காவியா இருக்கியா? என்ன ஆச்சு லக்ஷ்மி? ஏதோ டவுட்னு கேட்டிங்க, எந்த டவுட்டுமே கேட்கல. எஸ், ஃபார்முலா நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது டோப்ளர் எஃபெக்ட்டுக்கு. ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா இருக்குது. சரியா? எஸ் விஜயலக்ஷ்மி, என் நேம் வந்து தீபிகா. பர்பெண்டிகுலர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓகேவா, பர்பெண்டிகுலர் என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் தான் லிசனர், நான் இப்படி மூவ் ஆகிட்டுருக்கேன். சரியா? ஆம்புலன்ஸ் எப்படி மூவ் ஆகிட்டுருக்குன்னா இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்று இப்படி போகுது, ஒன்று இப்படி போகுது, ரெண்டு பேரும் 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் பர்பெண்டிகுலர். சரியா? எஸ். ஸோ அடுத்தது இது ஃபுல்லாக இன்னொரு டைம் வந்து சோர்ஸும் லிசனரும் ரெஸ்டில் இருக்காங்க, அதாவது மூவே ஆகாமல் இருக்காங்கன்னா அப்போ எனக்கு டோப்ளர் எஃபெக்ட் கேட்காது. சோர்ஸும் லிசனும் ஒரே டைரெக்ஷனில் மூவ் பண்ணாங்கன்னா டோப்ளர் எஃபெக்ட் கேட்காது. சோர்ஸ் இப்படியும் லிசனரும் இப்படி, அதை வந்து மியூச்சுவலி பர்பெண்டிகுலர்னு சொல்லுவோம். இப்படி மூவ் ஆனாங்கன்னாலும் எனக்கு டோப்ளர் எஃபெக்ட் கேட்காது. புரிஞ்சுச்சா? எஸ் சொல்லுங்கள் சுஜிதா ஸ்ரீ, என்னாச்சுப்பா? ஸோ நெக்ஸ்ட்டு கடைசி சாப்டருக்கு வந்தாச்சு, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸோட பார்த்தலாமா? 2 மார்க்ஸ். இந்த ஃபிசிக்ஸில், இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் வர 2 மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா டைம் டைரெக்டாக 1 மார்க்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு, ஹூ டிஸ்கவர்ட் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி? விஜயலக்ஷ்மி நோ, ஷண்மதி உங்கள் நேம் ஞாபகம் இருக்குது. சரியா? ஸோ ஹூ டிஸ்கவர்ட் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி? நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்றத யார் டிஸ்கவர் பண்ணுறா? இட் இஸ் ஹென்ரி பெக்கரல். ஹென்ரி பெக்கரல். ஓகேவா? ஒய் வராது, ஐ வரும். விச் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இஸ் ப்ரெசன்ட் இன் ஓர் ஆஃப் பிட்ச் பிளெண்ட்? ஸோ பிட்ச் பிளெண்டில் என்ன, ஓகே, ஓர் ஆஃப் பிட்ச் பிளெண்டில் என்ன ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்குது? யுரேனியம். ஓகே, குயிக்காக படிக்க டிப்ஸா? குயிக்காக படிக்க முடியாது. ஃபஸ்ட் டைம் யார் படித்தாலுமே, ஓகேவா, ஃபஸ்ட்டு டைம் ஒரு கொஸ்டினை படிக்கிறீங்க, ஒரு சாப்டரை படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு 3 hours தான் ஆகும். நீங்கள் அதை நிறையா டைம் ரிவைஸ் பண்ணினதுக்கப்புறம் வேணால் குயிக்காக படிக்கலாம். ஓகேவா சத்யம்? அண்ட் இன்னொன்று, ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறதுக்கே 3 hours ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அதுவுமே சில பேருக்கு 5 hours ஆகலாம். மேம் வந்து கிளாஸ் சொல்லி தரும்போது கவனிக்கல அப்படின்னா அது 5 hours ஆகலாம். மேம் கிளாஸ் சொல்லி தரும்போது கவனிச்சிங்க அப்படின்னா சில டேர்ம்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அடுத்தது, write any 2 elements which are used for inducing radioactivity. Radioactivity induce பண்ணோம்னா என்னென்ன எலிமெண்ட்ஸ் தேவை? ஆல்ஃபா பார்ட்டிக்கல், நியூட்ரான், போரான், அலுமினியம், போரான். சரியா? ஸோ நியூட்ரான், போரான், அலுமினியம், ஆல்ஃபா பார்ட்டிக்கல், இந்த 4ம் தேவை. ஓகேவா? எது வேணால் 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த ஆன்சர் இன் 1 வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாமே 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. எஸ் சொல்லுங்கள், யாருக்கு என்ன டவுட்? எஸ் ரேவதி சொல்லுங்கப்பா, என்ன டவுட்? ஓகே ஷண்மதி. சரியா? ஸோ அடுத்தது, ரைட் த நேம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் விச் இஸ் எமிட்டட் டியூரிங் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ எந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து எமிட் ஆகும்னு சொல்கிறாங்க? விச் இஸ் காமா ரே. ஓகேவா? ப்ராப்ளம் வந்து எப்போ டீச் பண்ணுவா? எஸ் ரேவதி சொல்லுங்கள், நீங்கள் போடுற மெசேஜ் வந்து டெலீட் ஆகுது. ஸோ என்ன மெசேஜ் போட்டிங்க இன்னொரு டைம் போடுங்க. ஓகேவா? எஸ் ஆமாம், மேனக்கா கரெக்டு தான். ஹாய் சம்சேர். ஓகேவா? ஸோ அடுத்தது, A is a radioactive element which emits an alpha particle and produces RF 104259. சரியா? Write the atomic number and mass number of the element. ஸோ இப்போது A263106 வந்து எனக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா RF 108259 ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, இதில் எது அட்டாமிக் நம்பர், எது மாஸ் நம்பர்? இதுதான் கொஸ்டின். ஆமாம் சம்சேர், என்னாச்சு, ஷாக் ஆகிட்டிங்களா? சரியா? எது அட்டாமிக் நம்பர்? அட்டாமிக் நம்பர் அப்படின்னாலே எப்போவுமே கீழே இருக்கிறது. மாஸ்னால் எப்போவுமே கொஞ்சம் மாஸாக இருக்கிறவங்கன்னு நினச்சிக்கோங்க, அவங்க எப்போவுமே மேலே இருப்பாங்க. ஸோ மேலே இருக்கிறது. மாஸ் நம்பர் என்னது? மேலே இருக்கிறது, விச் இஸ் 259.
ஓகே, இது வந்து இது கேட்குறாங்க, இதோட அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் கேட்குறாங்க. ஸோ பேரண்ட் எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் என்ன? 169,263. சரியா? ஸோ இந்த மாதிரி எழுதணும். கிளியர்? ஸோ ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பாருங்கள், அட்டாமிக் மாஸ் ஆர் மாஸ் நம்பர் ரெண்டுமே ஒன்று தான். அட்டாமிக் நம்பர் ஒரு எலமெண்ட்டை X27893 எழுதுறேன்னா மாஸ் நம்பர் 93, அட்டாமிக் நம்பர் 93. சரியா? மாஸ் நம்பர் மேலே இருக்கிறது 278. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, எஸ் சம்சேர் சொல்லுங்கள். எஸ் கிராஃப்ட் ஐடியாஸ், நான் எல்லார் கமெண்ட்டும் பார்க்குறேன். நீங்கள் வந்து இன்னொரு டைம் மட்டும் கமெண்ட் போடுங்க. சில கமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். சரியா? உங்களுக்கே எங்கே காட்டும் மெசேஜ் ரிஃப்ராக்டர் அப்படின்னு. ஓகே, ஸோ அடுத்தது போகலாமா? ஸோ அடுத்தது, வாட் இஸ் த ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி ரிலீஸ்டு ஃப்ரம் அ சிங்கிள் ஃபியூஷன் ரியாக்ஷன்? ஸோ சிங்கிள் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது ரிலீஸ் ஆகிற பைண்டிங் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதோட ஆன்சர் 3.2 × 10⁻⁻11 ஜூல். இதெல்லாமே நீங்கள் அப்படியே மக்கப் பண்ணி வச்சுக்கணும். சரியா? இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் அப்படியே மக்கப் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது, விச் ஹசார்டஸ் ரேடியேஷன் இஸ் த காஸ் ஃபார் ஜெனட்டிக் டிசீஸ்? ஸோ நம்மளுக்கு வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் அந்த ஒரு பாம் பிளாஸ்ட் ஆச்சு இல்லையா? அந்த பாம்பில் இருந்து வந்த அந்த காமா ரேஸ் வந்து இப்போ வரைக்கும் அந்த ஊரில் இருக்கிற சின்ன குழந்தைங்களோட ஜீனில் வேரியேஷன் ஆகுது. ஸோ அதனால தான் ஓகேவா இந்த ரேஸ் அதுக்கு காரணம் காமா ரேஸ். ஓகே, ஸோ விச் கேன் மாடிஃபையர் ஆர் ஜெனட்டிக் ஆர் ஜீன். ஓகேவா? ஸோ ஆன்சர் காமா ரேஸ். அடுத்தது, வாட் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் தட் மே காஸ் டெத் ஆஃப் அ பர்சன் வென் எக்ஸ்போஸ்டு டு இட்? ஸோ ஆல்மோஸ்ட் 600 hour ரேடியேஷன் உங்கள் மேலே விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களால் அவ்வளோ அளவுக்கான ரேடியேஷனை தாங்க முடியாது. அது உங்களுக்கு டெத்தை கூட கொண்டு வந்து கொடுத்துரும். கிளியர்? எவ்வளோப்பா? 600 hour. எஸ் தரணினார் ராஜ் புரிஞ்சுச்சா? கிளியர்? ஓகே, ஸோ அடுத்தது போகலாமா? ஓகே, ஸோ அடுத்தது, வென் அண்ட் வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் பில்ட்? ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டரை பில்ட் பண்ண இடம் வந்து சிகாகோ, யூஎஸ்ஏல இருக்குது, 1942. ஓகே, ஸோ வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி? ரேடியோ ஆக்டிவிட்டியோட எஸ்ஐ யூனிட் பெக்யூரல். யார் ரேடியோ ஆக்டிவை கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டால் ஹென்ரி பெக்யூரல். விச் மெட்டீரியல் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் ரேடியேஷன்? ஸோ நீங்கள் வந்து ரேடியேஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ லெட் இருக்கக்கூடிய அந்த சூட் வேறு போட்டுட்டு போகணும். சரியா? ஸோ ஆன்சர் லெட். அடுத்தது, ஆன்சர் இன் சென்டென்ஸ்ப்பா. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் 6 chaptersோட 2 marks முடிச்சிட்டோம். ரைட் எனி 3 features ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நேச்சுரல்னால் என்ன? நேச்சுரலாகவே இருக்கிறது தான் நேச்சுரல். ஆர்டிஃபிஷியல்னால் என்ன? நம்மளா மேன்மேடாக ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வந்து அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது வந்து ஆர்டிஃபிஷியல். சரியா? ஸோ இப்போது எனக்கு ஒரு நியூக்ளியஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம் அப்படின்ற ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. இது யாரையுமே இந்த நியூக்ளியஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுவே வந்து 2 ஸ்ப்ளிட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ த எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் பை செல்ஃப் இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். அப்போ தான் எனக்கு ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் எல்லாமே வெளியே வரும். இது வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கக்கூடியது, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஹை ரேவதி, தேங்க்யூப்பா. 48 out of 50. வெரி குட், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. சரியா? ஓகே, ஸோ அடுத்தது போகலாமா? ஓகே, ஸோ அடுத்தது ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன? நான் வந்து ஒரு நியூக்ளியஸில் ஏதாவது இன்டியூஸ் பண்ணி அதை 2 பிரேக் பண்ண வச்சேன் அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ த எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் பை டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் த்ரூ அ இன்டியூஸ்ட் ப்ராசஸ். ஓகேவா? நம்மளே ஏதாவது ஒன்று இன்க்ளூட் பண்ணி அதை வந்து 2 பிரேக் பண்ணுறோம். சரியா? ஸோ அடுத்தது, மோஸ்ட்லி எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் சச் அஸ் நியூட்ரான் பாசிட்ரான்ஸ் ஆர் எமிட்டட்.
ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் எல்லாமே ரேஸ், அவங்கெல்லாம் யூஸ்ஃபுல் ரேஸ், அவங்க கூட நிறைய எனர்ஜி வரும். இவங்க வந்து நியூட்ரான் பாசிட்ரான்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இன்டியூஸ்டு ப்ராசஸ். ஏன்னா நான் போய் இன்டியூஸ் பண்ணுறேன், நான் போய் வலுக்கட்டாயமாக அதை பிரேக் பண்ண வைக்கிறேன். ஓகேவா? சூப்பர் தேவஸ்ரீ சென்டமா, இன்னும் அப்படியே உங்கள் ஃபிசிக்ஸ் மார்க் எல்லாம் அப்படியே போஸ்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். சரியா? ஸோ அடுத்தது டிஃபைன் கிரிட்டிக்கல் மாஸ். கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்றது ஒரு ஃபிசைல் மெட்டீரியல். ஃபிசைல் மெட்டீரியல்னால் என்ன மேம்? யுரேனியம் ஒரு ஃபிசைல் மெட்டீரியல். அந்த ஃபிசைல் மெட்டீரியலுக்கு இருக்கக்கூடிய மாஸ், அந்த மாஸ் இருந்தால் தான் அந்த ஃபிசைல் மெட்டீரியல் என்ன ஆகும்? யுரேனியம் பிரேக்கே ஆகும். ஸோ அதை தான் நம்ம கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்லுவோம். த மினிமம் மாஸ் ஆஃப் அ ஃபிசைல் மெட்டீரியல் நெசசரி டு சஸ்டெயின் செயின் ரியாக்ஷன் இஸ் கால்ட் அஸ் கிரிட்டிக்கல் மாஸ். இதோட சிம்பிள் வந்து சிஎம்னு எழுதிடாதீங்க. இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும்? நேச்சர், டென்சிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் த ஃபிசைல் மெட்டீரியலை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு பார்ட்டிக்கல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பிரேக் ஆகுதோ அதுதான் வந்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஓகேவா அபிநயா? ஸோ ஒன் ரயாஜன் அப்படின்னா என்னப்பா? ஸோ இப்போ சப்போஸ் எனக்கு ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இது வந்து இவ்வளோ வச்சுருக்கேன். இப்போ இந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 2.58 × 10⁻⁴ கூலும் சார்ஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஏரில் அப்படின்னா அதை நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்? ஒன் ரயாஜன்னு சொல்லுவோம். ஒன் ரயாஜன்னா என்ன? ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எனக்கு வந்து 2.56 × 10⁻⁴ கூலும் சார்ஜை வந்து 1 kg இருக்கக்கூடிய ஏரில் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம ஒன் ரயாஜன்னு சொல்லுவோம். So it is the quantity of radioactive substances which produces a charge of 2.58 × 10⁻⁴ coulomb in 1 kg of air under standard conditions of pressure, temperature and humidity. Okay, so அடுத்தது ஸ்டாடி அண்ட் ஃபஜன்ஸ் ரூல். சாடி என்ன சொல்கிறாரு? சாடி அண்ட் ஃபஜர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல், சரியா, ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இது ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல், சரியா. இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணுது அப்படின்னா, ஹீலியம் தான் ஆல்ஃபா பார்ட்டிக்கல், ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணுது அப்படின்னா அப்போ எனக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த பேரண்ட் டாட்டர் நியூக்ளியஸ்க்கு, இதுதான் டாட்டர் நியூக்ளியஸ், இது பேரண்ட் நியூக்ளியஸ் டாட்டர். ஸோ எனக்கு ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ஒரு ஆல்ஃபா ரேஸை எமிட் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ எனக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய டாட்டர் நியூக்ளியஸ்க்கு, சரியா, மாஸ் நம்பர் -4 கம்மியாயிடும், அட்டாமிக் நம்பர் -2 கம்மியாயிடும். இதுதான் சாடி அண்ட் ஃபஜான் சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க? when a radioactive element emits an alpha particle, a daughter nucleus is formed whose mass number is reduced by 4 units and the atomic number is reduced by 2 units. ஓகேவா? then the mass number and atomic number of the parent nuclei, அதாவது பேரண்ட் நியூக்ளியை விட டாட்டர் நியூக்ளியைக்கு 2 யூனிட் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க, சரியா. இதே ஒரு பீட்டா பார்ட்டிக்கல் வெளியே வருது, இப்போ வந்து ஒரு பீட்டா பார்ட்டிக்கல் வெளியே வருது, பீட்டா பார்ட்டிக்கல் வெளியே வந்துச்சுன்னா அப்போ எனக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த டாட்டர் நியூக்ளியஸ்க்கு மாஸ் நம்பர் சேமாக இருக்குமா, மாஸ் நம்பர் வந்து அப்படியே தான் இருக்குமா, சரியா. அட்டாமிக் நம்பர் மட்டும் 1 யூனிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அட்டாமிக் நம்பர் மட்டும் 1 யூனிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ Z+1 யாரை விட? இந்த பேரண்ட் நியூக்ளியஸை விட, சரியா. கிளியர்? ஸோ இதுதான் அடுத்தது சாடி அண்ட் ஃபஜான் சொல்கிறாங்க. ஓகே, கிளியர்? அடுத்தது போகலாமா? கிவ் த ஃபங்க்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் ராட்ஸ் இன் நியூக்ளியர் ரியாக்டர். நேம்லேயே இருக்குது கண்ட்ரோல். கண்ட்ரோல்னால் என்ன? சம்திங் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க? எனக்கு செயின் ரியாக்ஷன் அப்போ ப்ரொடியூஸ் ஆகிற நியூட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் ராட்ஸோட வேலை என்ன? தே ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் அண்ட் சஸ்டைன்ட் செயின் ரியாக்ஷன், சரியா. எக்ஸாம்பிள், கண்ட்ரோல் ராட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னா கேட்மியம் ராட்ஸும் எக்ஸாம்பிளாக நான் சொல்லலாம். ஸோ கண்ட்ரோல் ராட்ஸ்னால் என்ன? அவங்க நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க நியூக்ளியர் ரியாக்டரில். இது எங்கே? நியூக்ளியர் ரியாக்டர். நியூக்ளியர் ரியாக்டர் எதுக்காக? பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக, ஃபார் பவர் ஜென்ரேஷன், கரண்ட்டுக்கு, எலக்ட்ரிசிட்டிக்கு, ரிசர்ச் பர்பஸஸில் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே, சரியா. இன் ஜப்பான், some of the new born children
are having congenital diseases. Why? ஸோ நான் சொன்னேன் இல்லையா 1945ல் ஜப்பானில் 2 ஆட்டம் பாம் பிளாஸ்ட் ஆச்சு. ஹிரோஷிமா ஒரு இடத்துல, நாகசாகி அப்படின்ற ஒரு இடத்துல. இந்த பிளாஸ்ட் அப்போ எனக்கு நிறையா காமா ரேஸ் வந்து எமிட் ஆச்சு. காமா ரேஸ் எமிட் ஆனதப்போ எனக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த புதுசாக பிறந்த குழந்தைங்களுக்கு கூட அவங்க அந்த மூச்சை சார்ந்த இதை சுவாசிக்கும் போது அவங்களோட ஜெனட்டிக், அவங்களோட ஜீன்லேயே டிசீஸ் ஏற்படுது. ஓகே, ஜீன்லேயே ஏற்படுறதுனால அவங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அது பாஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷனும் இதனால் பாதிப்பு அடைகிறாங்க. சரியா? ஸோ இன் ஜப்பான் 2 atom bombs were exploded in 1945. This explosion emitted hazardous radiations like gamma rays, which adversely affect newborn children with congenital diseases. புரிஞ்சுச்சா? Which affect newborn babies with congenital diseases. Clear? இது எல்லாத்துக்குமே புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்தது மிஸ்டர் ராமு இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அன் எக்ஸ்ரே technician in an hospital, but he does not wear the lead aprons. lead aprons அப்படின்றது அவங்க மேலே போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க சேஃப்டி பர்பஸஸ்க்கான, அதுதான் ஆப்ரான்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்ரேஸில் இருந்தெல்லாம் ரொம்ப சேஃப் பண்ணிக்கணும்னா நம்ம லெட்டில் மேக் பண்ண ஆப்ரான்ஸை போட்டிருக்கணும். வாட் சஜஷன் வில் யூ கிவ் டு மிஸ்டர் ராமு? இப்போ ராமுக்கு நீங்கள் என்ன சஜஷன் கொடுப்பீங்க? ஸோ ராமுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, உங்கள் மேலே எவ்வளோ ரேடியேஷன் வருது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க நீங்கள் ஒரு பாக்கெட் டோசிமீட்டர் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ரேஸ் உங்கள் மேலே வந்து விழுந்திருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்லுவீங்க. ஸோ வாட் யூ வில் சஜஸ்ட்? நீங்கள் ராமுக்கு ஒரு பாக்கெட் டோசிமீட்டர் வைக்க சொல்லுவீங்க. கிளியர்? அடுத்தது வாட் இஸ் ஸ்டெல்லார் எனர்ஜி? ஸ்டெல்லார்னாலே சம்திங் ரிலேட்டட் டு சன்பா, சன்னை ரிலேட் பண்ணும். சரியா? சன்னில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரியாக்ஷன், சன்னோட கோரில் என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் எங்கே நடக்கும்? சன்னோட கோரில், சன்னோடக்குள்ள. அப்போ நடக்கும்போது அங்கே எனக்கு வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி தான் ஸ்டெல்லார் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ ஃபியூஷன் ரியாக்ஷன் that takes place in the cores of sun and other stars results in an enormous amount of energy which is called stellar energy. புரிஞ்சுச்சா? கிளியர்? ஸோ அடுத்தது போகலாமா? அடுத்தது என்னது? கிவ் எனி 2 uses of radioisotopes in the field of agriculture. ரேடியோ ஐசோட்டோப்பை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ரேடியோ ஐசோட்டோப்பை நம்ம இன்செக்ட், பேராசிட் இதுங்களை எல்லாத்தையும் கொல்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் நிறைய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது இல்லையா? அப்படி வேஸ்ட் ஆகாமல் இருக்கவும் நம்ம வந்து ரேடியோ ஐசோட்டோப்பை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது to keep fresh beyond their normal life, enhancing the storage time, prevents sprouting and spoilage of onions, potatoes and gram. இப்போ வந்து ஆனியன் இருக்குது அப்படின்னா அது கொஞ்ச நாள் தான் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் அழுகி போகும். அவங்களோட அந்த அழுகிற டைமை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ கூட நான் ரேடியோ ஐசோட்டோப்பை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் 9 கொஷின்ஸ் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் கிளியரா? ஹாய் காரினி. ஸோ எல்லா சாப்டர்ஸோட 2 and 4 மார்க்ஸ் பார்த்தாச்சு. எல்லாத்துக்குமே கிளியர்? எஸ். நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அடுத்த கிளாஸ் வரும்போது கெமிஸ்ட்ரியோட 2 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எல்லாமே பார்க்கலாமா? எஸ் ஸ்டார் சொல்லுங்கள், என்ன டவுட்ப்பா? ஸோ உங்கள் டவுட்ஸை போஸ்ட் பண்ணலாம்ப்பா. ஸோ மேம் எனக்கு வந்து தனியாக படிக்க கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இதுலேயே நீங்கள் கூடயே சேர்ந்து லைவில் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? ஸ்டேட் ஃபஜான்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். இந்த எலமெண்ட் ஒரு ஆல்ஃபா ரேஸை எமிட் பண்ணுது அப்படின்னா அப்போது அங்கே ஃபார்ம் ஆகிற டாட்டர் நியூக்ளியஸ்க்கு அட்டாமிக் மாஸ் 4 கம்மியாயிடும், அட்டாமிக் நம்பர் 2 கம்மியாயிடும். ஓகேவா? இதே மாதிரி எனக்கு இப்போ சப்போஸ் ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் வந்து எனக்கு ஒரு பீட்டா ரேஸை எமிட் பண்ணுச்சு அப்படின்னா அப்போது அதோட அட்டாமிக் மாஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, அதோட அட்டாமிக் நம்பர் மட்டும் +1 ஆகிடும், 1 இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே ஸ்டார்? கிளியர்? புரிஞ்சுச்சா? ஓகே ஷண்மதி, இட்ஸ் ஓகே. படிக்கிறவங்க வந்து படிப்பாங்க. ஓகேவா? கிளியர்?
எஸ். ஓகே, என் பண்ணிக்கலாமா லைவை? ஸோ கிளியர். இன்னைக்கு பார்த்த 2 and 4 மார்க்ஸ் எல்லாத்துக்குமே கிளியரா? எஸ், எல்லாத்துக்குமே கிளியர். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரியோட 2 and 4 மார்க்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லாங் ஆன்சர் பார்த்துட்டு டாப் 50 லாங் ஆன்சர் பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ் போயிடலாம். சரியா? ப்ராப்ளம்ஸ் இப்போதைக்கு பார்க்க வேணாம். இப்போதைக்கு நீங்கள் ஈஸியாக இருக்கிற கான்செப்ட் இந்த 2 மார்க் 4 மார்க் இதெல்லாமே ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரியா? ஓகேப்பா. ஓகே, கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். பாய்ப்பா.